நல்லா பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு அமைதியாயிட்டீங்க. அதான் என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, காலையில் காவேரிக்கு ஃபோன் பண்ணேன். என்னமோ தெரில, அவள் சரியாகவே பேசலை. நேற்று நைட்டு கூட நான் லேட்டாக தான் ரூமுக்கு போனேன். அதான் அப்செட்டாக இருப்பாளோன்னு சின்னதாக ஒரு டவுட்டு, அதான் கேட்டேன். வெண்ணிலா வேற எப்படி இருக்காளா? அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. வெண்ணிலாக்கு இப்படி ஆயிருக்கவே கூடாது பிரதர். அதுவும் என்ன காரணமா வச்சு அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்றது தான் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. பிரதர் விடுங்க. என்னமோ தெரியல, மைண்ட் ஃபுல்லாக அவளை சரி பண்ணுங்கிறது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் காலையிலே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது காவேரி வீட்டை தான் இருந்தாங்கிறனால பெருசாக அவளை மிஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே வந்து காவேரி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு மாதிரி அவளை மிஸ் பண்ணுற மாதிரியே ஃபீலிங் வருது.